அமெரிக்காவில் போய் வேலை பார்ப்பதும் அங்கேயே குடியேறுவதும் பலருடைய கனவாக இருக்கிறது. ஆனால் அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகளால் அவை அனைத்தும் தற்போதைக்கு கைகூடாத நிலைக்கு சென்றுள்ளன. அந்த வகையில் விசா விவகாரத்தில் மேலும் பல கெடுபிடிகளை இறுக்கி உள்ளது அமெரிக்க அரசாங்கம். வாங்க அது குறித்து பார்க்கலாம். அமெரிக்காவில் தங்கி வேலை செய்வதற்காக குறிப்பிட்ட துறையில் திறம் பெற்ற நிபுணர்களுக்கு மட்டுமே H-1B விசா தற்காலிகமாக அனுமதிக்கப்படுகிறது. அப்படியான தேர்வு முறையில் கடந்த சில மாதங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நடப்பாண்டில் H-1B விசாக்களுக்கான விண்ணப்பங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே 60 நாளில் வேறு வேலையில் சேராவிட்டால் H-1B விசாதாரர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என டிரம்ப் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. H-1B விசா விதிமுறைகளின்படி விசாதாரர் வேலை இழந்தால் அடுத்த 60 நாட்களுக்குள் வேறு வேலையில் சேர்ந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும். ஏற்கனவே மெட்டா, அமேசான் போன்ற நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களை மேலும் கவலையடைய செய்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கிரீன் கார்டு கோரும் புலம்பெயர்ந்தோர் அமெரிக்காவை விட்டு வெளியேறி தங்கள் சொந்த நாடுகளில் இருந்து விண்ணப்பிக்க வேண்டும் என்று டிரம்ப் நிர்வாகம் கூறியுள்ளது. அந்த வகையில் அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதலின்படி கிரீன் கார்டுக்காக தங்கள் தகுதியை மாற்றிக்கொள்ள விரும்பும் புலம்பெயர்ந்தோர் இனி பொதுவாக இந்த செயல்முறையின் போது அமெரிக்காவிற்குள் தங்கி இருக்காமல் தங்கள் சொந்த நாடுகளில் இருந்தே விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மாணவர்கள், பணியாளர்கள் மற்றும் நிரந்தர குடியுரிமைக்கு மாற காத்திருக்கும் பல இந்தியர்களை கவலையடைய செய்துள்ளது.